அன்பான நண்பர்களே, உங்கள் அன்பு நண்பர் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரையில் சனி பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான பண வரவு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. 1 2 3 4 5 6 விருச்சிகத்தில் இருந்தார். சரிங்களா? இந்த விருச்சிகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பொருள் வரவு, தன வரவு இந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வந்து இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ 7ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு தொழிலுக்கு வந்து சனி பகவான் தான் சொல்லுவாங்க. இரும்பு கலப்பட தொழில், பொதுவான தொழிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான வந்து காரகமா வந்து பிரிவு நதி நாட்ல வந்து எடுத்து சொல்றாங்க. அப்போ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, சார ஜோதிடம் அப்படிங்கிறது கேபி சிஸ்டம் அப்படிங்கிற முறையில 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, தனக்கு இணையானவர்கள், தனக்கு இணையான நண்பர்கள், தொழில் சார்ந்த நண்பர்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில்கள் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடியது. அதுபோக கலஸ்திரம், திருமணம், கணவன், மனைவி இந்த எல்லாத்தையும் வந்து குறிப்பிடக்கூடிய 7ஆம் இடமா இருக்குது. அப்படிப்பட்ட 7ஆம் இடத்துக்கு வந்து இங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து உருவாகும். இன்னொன்னு, சனி பகவானுக்கு 8ஆம் இடம் வந்து ஆயுள் பயத்த குடுக்கக்கூடிய இடம் மாரி இருக்கிற மாரி இருந்த அதே மாரி 7ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, தடைகளை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய கேது அப்படிங்கிற 7ஆம் நம்பருடைய இடம். அதுபோக இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குருவோட ஸ்தானமா இருக்கிறதுனால, தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து நீங்க வந்து எந்த விதமான புது முயற்சி எடுக்கிற மாரி இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமா எடுங்க. அதுதான் உங்களுக்கு நியாயம். ப அதாவது நலம் பயக்கும். ரொம்ப பயம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். கலகம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னா 90 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெறைய தொழில் சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தடுமாறிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா? பயமும், குழப்பம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். புது விஷயமா வந்து தொழில்ல வந்து இதே நேரத்தில தொழிலும் சில பேர் நெறைய தொடங்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சனி, ராகு சேரும்போது எதிர்பாராத மாற்றம் நடக்கும். அது பொதுவா இருந்தா கூட, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானத்திலேயே சனி, ராகு வரும்போது, அவங்க தொழில்ல ஒரு மாற்றம் வரும். ஒரு வியாபாரத்தில ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? அவங்க மன ரீதியா ஒரு மாற்றம் வரும். அவங்க மன ரீதியா வந்து அவங்களோட அறிவு சார்ந்த விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு பெரிய மாற்றங்கள வந்து உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சியாகும். சரிங்களா? அது மிதுன ராசிக்கு வந்து ஒரு பயம் கலந்த, ஒரு கலகமான, ஒரு உங்களுக்கு ஒரு புரியாத புதிரா டப்புன்னு அடுத்த நிலைக்கு 7ங்கிறது வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியது. அப்படி கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மையா வந்து மாறக்கூடிய வருஷமா வந்து உங்களுக்கு வந்து 26/1/2017 சனி பெயர்ச்சியிலேருந்து ஒரு 2 1/2 வருஷம். அந்த மாரி வந்து உங்களுக்கு இருக்க போகுது. அதனால நீங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப கவனமாவும், நிதானமாவும் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தணுங்கிறது என்னுடைய சிறிய வேண்டுதல். சரிங்களா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆ குருவோட ஸ்தலமா இருந்து, அங்கருந்து நீங்க குருவோட சனி பகவான் இருக்கிறதுனால, அது சம்மந்தப்பட்ட தொழில் எதுவும் தடை வரக்கூடாதுங்க. முடிஞ்சா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. அப்படி போ முடியலனாலும் ஏதாவது ஒரு கடல் இருந்ததுன்னா, அந்த கடல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. பக்கத்துல ஏதாவது கடலுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த கடல்ல வந்து குளிச்சுட்டு வாங்க. கடல்ல குளிக்கும்போது நம்மளுக்கு நெறைய அந்த உப்பு நீர் மூலமா நம்மளுடைய கெட்ட ஆறாவெல்லாம் வந்து சுத்தப்படுத்தப்படும். நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும். அதுக்காக தான் முன்னோர்கள் வந்து கடல் குளியல வந்து அதிகமா வச்சாங்க. அதுக்கு திருச்செந்தூர வந்து ஸ்பெசிஃபிக்கா வச்சதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கடல் தன்மை பக்கத்துல வந்து உருவாக்கப்பட்டிருக்க அந்த ஸ்தலம் முருகன்ங்கிற அப்படி ஸ்தலங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, குரு தன்மையுடைய ஒரு ஸ்தலமா இருக்குது. ரொம்ப பவரான ஸ்தலமா இருக்குது. அந்த ஸ்தலத்தோட சேரும்போது இந்த குரு பகவானுடைய கிரகத்திற்கும், செவ்வாய் பகவானுடைய கிரகத்திற்கும் 2க்குமே பொதுவா வந்து ஒரு நல்ல பலன வந்து குடுக்கக்கூடிய இடமா அது இருந்து அதுபோக அந்த கடல் நீரில் நம்ம நீராடும்போது நம்முடைய உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய பல விதமான நோய்களிலிருந்து எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஸ்தலமா இருக்கிறதுனால தான் திருச்செந்தூர வந்து அதிகமா சொல்லி வச்சிருக்காங்க. அதனால நீங்க அங்க போயிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு, வன்னி மரம் அத சுத்தி வணங்குறது, இதெல்லாம் நீங்க செய்யும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன கொடுக்கும். நிற்கின்ற பெருமாளை நீங்க வணங்குவது வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு உங்களுக்கு பலம் கொடுக்கும். ஏன்னா புதன் பகவானுங்கும்போது நிற்கின்ற பெருமாள். அவர வணங்குறது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்ப கொடுக்கும். அதனால இந்த 2017 வந்து இதுவரைக்கும் இருந்த ஒரு சுபிட்சத்திலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட தன்மைக்கு உங்கள மாத்துறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்குது. அப்பேற்பட்ட மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்காக நீங்க வந்து உங்கள தயார்படுத்திக்கங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்கள தயார்படுத்தி அடுத்த நிலைக்கு கொண்டு போறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பலவிதமான வெற்றி கிடைக்கும். இது ஒரு பொதுவான மிதுன ராசிக்கான பலனே ஒழிய, எல்லா மிதுன ராசிக்காரர்களுக்கும் அப்படியே பொருந்தாது. அதனால இந்த மிதுன ராசிக்காரங்கள் வந்து தங்களுடைய வேலையில் கவனமா இருக்கவும், ஒவ்வொருத்தர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். அப்படி சிறப்பா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரிலாம் நடக்கவே நடக்காது. ஆபத்து நடக்காம வேற மாரி நடக்கும். சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்த உடனேவும் தொழில் ஸ்தானத்தில பெரிய வெற்றி கிடைக்கும். பெரிய பெரிய லெவல்ல வியாபாரம் பண்ணுவாங்க. வெளிநாடு சார்ந்த தொழிலுக்கு போவாங்க. வெளிநாடு சார்ந்த வியாபாரம் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில வந்து பயங்கரமா பிரமாண்டமா செய்வாங்க. விவசாயத்தில பெரிய லெவல்ல புரட்சி பண்ணுவாங்க. நீர் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து அதிகமா செய்வாங்க. இப்படிலாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதே வந்து ஜாதகத்தில ஏதாவது குறைவோ, பிறவியில ஏதாவது கர்ம வினைகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, இந்த பொது பலனோடு சேர்ந்து அவருடைய ஜாதகத்தில இருக்கக்கூடிய பலன்களும் சேர்ந்து நடைபெறும். அதனால வந்து இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்திற்கு எப்பயுமே மத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? இந்த பக்கம் இருந்து எண்ணா 7லேருந்து எண்ணீங்கன்னா 12 போகும். 1லேருந்து எண்ணிட்டு வந்து 12லேருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா 7 வரும். அந்த மாரி கணக்கு வரும். சரிங்களா? இப்ப இதுதான் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கங்க. இங்கேருந்து எண்ணிட்டு வரும்போது 7, மறுபடியும் இங்கேருந்து எண்ணீங்கன்னா இது 7. அப்படி கணக்கு வரும். ஸோ, அதனால வந்து இப்படி 2ஆ அப்படி கிராஸா கோடு போட்டீங்கன்னா 2யும் வந்து பிரிக்கக்கூடிய இடம் மத்தியஸ்தனம். அந்த மத்தியஸ்தனத்தில யார் யாருக்கு வந்து எப்படி நல்வினைகள், தீவினைகள் கலந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாரி பலன்கள் வெளிப்படும். அதனால தான் இத வந்து தனக்கு இணையானவர்கள்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்த வந்து சொந்த தொழில்னு சொல்றதோட சேர்த்து தனக்கு இணையானவர்கள் அப்படின்னு சொல்ல வெளிப்படுத்தியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடம் தான். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான இடம். அந்த இடத்துல வந்து சனி பகவான் உட்காரும்போது, அவர் தொழில் ரீதியா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் சார்ந்த நண்பர்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமா, ரொம்ப அமைதியானவர்களா, அதாவது பொறுமையா, ஏன்னா சனி பகவான்ங்கிற கிரகம் வந்து பொறுமையா நகர்ந்து போகக்கூடிய இடம். அதனால பொறுமையா, இத மாரிலாம் வந்து வர்றதுக்கு அதாவது பொறுமையானா ரொம்ப நிதானமா தொழிலோட அமைப்புகள்லாம் ரொம்ப நிதானமா வரும். பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி அப்படியே மெதுவா வரும்னு வச்சுக்கங்க. அது மாரிலாம் மாறும். இப்ப நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய லெவல்ல வந்து வேலையே இல்லாமலாம் இருப்பாங்க மீன ராசிக்காரங்க. அந்த வேலை செய்றதுல வந்து இதுலேருந்து அதில போலாமா, அதிலேருந்து வரலாமாங்கிறத குழப்பமா இருப்பாங்க. தொழில மாத்தலாமா வேண்டாமா? நம்ம பிளான் போட்டா அது ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? இப்ப நடந்துட்டு இருக்குதே! அப்படிங்கிற மாரிலாம் போட்டு உழப்பிட்டு இருப்பாங்க. அந்த உழப்பல் வந்து இப்ப இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு அந்த மாரி குழப்பமான மனநிலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7, 8 மாசத்துக்கு வந்து தொடரும். சரிங்களா? அப்படி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும். அதனால நீங்க குழப்பமான மனநிலையில இருக்க வேண்டாம். உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசி, உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்க ஜாதகத்துல நீங்க பொறக்கும்போது இருக்கிறதுல வந்து எந்த மாரி நல்ல அமைப்பு இருக்குதோ, அந்த நல்ல அமைப்புக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து இறை வழிபாட்ட கொஞ்சம் கடைபிடிச்சுக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச இறைவன் யார வேணாலும் வணங்கிக்கங்க. இதுல வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கூறியது என்னன்னா, வன்னி மரத்த வந்து வணங்கும்போது சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறையும்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது சனீஸ்வரன் தாக்கம் குறையும்னு சொல்லுவாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரன் கோயில் கும்பகோணத்தில இருக்கிற சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தாக்கம் குறையும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்குவதாலும் தாக்கம் குறையும்பாங்க. காக்கைகளுக்கு உணவு வைக்கும்போது தாக்கம் குறையும்பாங்க. வயதானவர்களை மதிப்பு கொடுத்து அவங்களை பராமரிக்கும் போதும் தாக்கம் குறையும்பாங்க. பெற்றோர்களை நன்கு கவனிச்சுக்கும் போதும் தாக்கம் குறையும்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து தாக்கத்த குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இதில நீங்க எத வேணாலும் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள், தாக்கத்த இல்லைன்னா வரக்கூடிய வெற்றிகள, பலத்த, வளத்த இத வந்து வளர்த்திக்கிறதுக்கு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சியில மிகுந்த கவனத்துடனும், திறமையுடனும் செயல்படணும்னு கேட்டுட்டு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். மீனராசி நண்பர்களே அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.